பெண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறது வெளியில் போகும்போது வந்து பீரியட்ஸ் டைமில் பேர் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் இனிமேல் தேவையில்லைங்க. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பேட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பேக்கோ பர்ஸோ இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து குட்டியான ஒரு சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா சாக்ஸு, அந்த சாக்ஸாக இருந்தால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து குட்டியான சாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த சாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்னரில் மேல் சைடும் கீழ் சைடும் 2 சேஃப்டி பின் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கார்னர்லேயும் ஒரே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஒரு 3 சேஃப்டி பின் போட்டாவே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். இதுவே வந்து பேபியோட சாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பேட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம பேடை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது வெளியில் யாருக்குமே தெரியாது. நம்ம பாத்ரூமில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக வந்து நம்ம வெளியில் தெரியாத அளவுக்கு யாருக்குமே வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னே தெரியாது. நம்ம அழகாக எடுத்து மாற்றிட்டு நம்ம வந்து வந்துடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அழகாக பேடாக உள்ளே வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி சாக்ஸில் வைக்கும்போது நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது மற்றவங்களுக்கு. பாருங்கள், அழகாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சிடலாம். தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நிறைய வந்து பணம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்து இப்போ ஒரு அதிக அமௌண்ட் அப்படிங்கும்போது அதை பேக்லேயோ பர்ஸ்லேயோ வைக்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கூட அழகாக வந்து நம்ம உள்ள அழகாக வந்து வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நல்ல பணம்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம சேஃப்டி பின் வந்து பின் போடும்போது நம்ம அமௌண்ட் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு சைடு வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து க்ளோஸ்டாக வந்து நம்ம சேஃப்டி பின் வைக்கும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி குட்டியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட் கலர் பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பேஸ்ட்டில் படுற மாதிரி நல்லா ஊற்றணும். அப்போ தான் வந்து பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சி வரும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல லிக்விட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பரான ஒரு லிக்விட் கிடச்சிருச்சு இல்லையா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அகலமான காட்டன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து ஒரு 4ஆக மடித்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஏன் 4ஆக மடித்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து காலையிலே வந்து ஒரு டைம் வந்து நல்லா வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சமையல் செஞ்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, அது மேலே வந்து ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் தெரித்து ஒரு மாதிரி லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த லிக்விட் வச்சு நம்ம லைட்டாக வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாவே நல்லா அடுப்பு வந்து நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி நம்ம டெய்லி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் போல் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து அன்னன்னைக்கு வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து அடுப்பு வந்து சீக்கிரமாக ஷைனிங் குறையாமல் நல்லா பளபளப்பாக இருக்கும். ஏன்னா சில்வர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கோல்கட் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரி நமக்கு ஜொலிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. அந்த வந்து டைரெக்ஷனை மாற்றி நம்ம மடித்து இந்த மாதிரி வந்து வேறு என்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து நம்ம அந்த பாத்திரம் கழுவி கவுக்கும் இல்லை ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி வந்து பாத்திரம் கழுவி கவுத்து அந்த தண்ணி வந்து தெரித்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே திட்டுத்திட்டாக வந்து சேர்ந்துருக்கு. இது 2 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். பார்க்குறதுக்கும் அங்கங்கே திட்டுத்திட்டாக வந்து அழுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து சில்வர் கலர் அப்படிங்கிறதுனால இந்த திட்டுத்திட்டாக இருக்கிறது வந்து அப்படியே நமக்கு தெரியும். அதனால் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு காமிச்சதுக்கும் இப்போ வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்தளவு வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு கலந்த லிக்விடை வந்து நம்ம வந்து அழகாக தொடச்சி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் சைட்லையும் கையை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி வந்து திட்டுத்திட்டாக இருக்குது இல்லையா, இதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ஃப்ரிட்ஜை பொதுவாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து கிச்சனில் வந்து அந்த பாத்திரம் கழுவுற ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து லைட்டாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வச்சு கொஞ்சம் லிக்விட் கலந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துருவேன். கொஞ்சம் தொடச்சா தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்தது இந்த கோல்கேட் பேஸ்ட் லிக்விடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்டாண்டு, டிவி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம டெய்லி வந்து வீடு கூட்டுறதுனால அந்த தூசி படிஞ்சு படிஞ்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து அந்த லிக்விட் வச்சு நார்மல் தண்ணி வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கலந்த தண்ணியை வச்சு துடைக்கும் போது இன்னும் நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எப்போதுமே நம்ம வந்து ஏதாவது க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம வந்து துடைச்சி எடுத்துக்கலாம். அந்தளவு நீட்டாக இருக்கும். ஸ்பீக்கர்லேயும் பாருங்கள் அப்படியே வந்து நம்ம கூட்டுறது அப்படியே தூசி படிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சுல. இப்போ அழகாக நம்ம துடைச்சோம் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா பளபளப்பாக பளிச்சுன்ற ஸ்பீக்கரில் வெளி சைடில் மட்டும் லைட்டாக துடைச்சாவே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அதே லிக்விட் வச்சு நம்ம பீரோலாம் டெய்லி திறந்து மூடுறதுனால பீரோவே திட்டுத்திட்டாக வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பீரோவில் இருக்கிற கண்ணாடியும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி குழந்தைங்களாம் வச்சுருந்தோம் அப்படின்னாவே அதை வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து கோல்கேட் தண்ணி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சின்னு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம டெய்லி வந்து வீடு கூட்டுறதுனால அதில் இருக்கிற மண் தூசி இதெல்லாம் போய் படிஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தூசி படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு லைட் க்ளீனிங் தான் பண்ணி வச்சுக்கிட்டாவே ரொம்பவே நல்லா பளபளப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மீதி இருக்கிற லிக்விடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வாஷ் பேஷனில் ஊற்றி அழகாக அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்க்ரப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போது வாஷ் பேஷன் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். வேஸ்ட்டாக அந்த லிக்விடை தூக்கி ஊற்றாமல் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக வந்து வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.